நிச்சயமா ரீதி, இது சர்வதேசங்களையும் அலற வைத்த மனித புதைக்குழி என்பது சமீப காலத்திலே இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் செம்மணி என்ற இடத்திலே தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள், பல குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை கொன்று புதைக்கப்பட்ட சம்பவம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இலங்கையின் யாழ்ப்பாணம் செம்மணி குறித்து பலரும் அலறி கொண்டிருக்கிறார்கள். என்ன இதுன்னு உலகங்கள் சர்வதேசங்களும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் கர்நாடகத்திலே ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு ஒரு மனித புதைக்குழி இருப்பதாக ஒருவர் வாக்குமூலம் தருகிறார். அந்த வாக்குமூலம் எங்கு தருகிறார் என்றால், சில எலும்புக்கூடுகளை எடுத்துக்கொண்டு நேரடியாக மங்களூரு என்ற கர்நாடகத்திலே பெங்களூரு போன்று மங்களூரு இருக்கிறது. தட்சிண் கனடா, தெற்கு கனடா பகுதியில் இருக்கிறது. அந்த தட்சிண் கனடாவில் மங்களூரு நீதிமன்றத்திற்கு செல்லும் ஒருவர் எலும்புக்கூடுகளின் உள்ளே சென்று நீதிபதியின் முன் ஒரு வாக்குமூலம் தருகிறார். அதிலே கடந்த பல ஆண்டுகளாக நான் இந்த தர்மஸ்தலா பகுதியிலே நான் பணியாற்றி வருகிறேன். பணியாற்றும் பொழுது இது போன்று 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள், இளம் பெண்கள், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களை நாங்கள் புதைத்திருக்கிறோம், கொலை செய்து புதைத்திருக்கிறோம் என அதிர்ச்சி வாக்குமூலம் தருகிறார். இதனால் நீதிமன்றமே அதிர்ந்து போகிறது. நீதிபதி உடனடியாக விசாரணைக்கு உத்தரவிடுகிறார். இந்த விசாரணை குறித்து தொடர்ந்து இந்தியா முழுவதும் குரல்கள் எழுப்பப்படுகின்றன. உடனடியாக கர்நாடக முதலமைச்சர் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், SIT என்று ஒன்றை நிறுவுகிறார். கடந்த 19ஆம் தேதி, ஜூலை 19ஆம் தேதி அந்த SIT நிறுவப்படுகிறது. அதன் பின் சூடு பிடிக்கிறது இந்த வழக்கு. தர்மஸ்தலா என்பது அனைவரும் அறிந்த இடம்தான் என்றால் தனியார் கோவில் அங்கு இருக்கிறது, ஒரு கோவில் ஊர் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த தர்மஸ்தலாவின் ஆற்றங்கரையோரத்தில் அங்கு நேத்ராவதி என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றங்கரை முட்டமல்ல, கிட்டத்தட்ட 35 இடங்களிலே இந்த புதைக்குழிகள், அதாவது மனிதர்களை நாங்கள் புதைத்திருக்கிறோம், கொலை செய்து இளம் பெண்களையும் பள்ளி மாணவிகளையும் புதைத்திருக்கிறோம் என்று கூறுவதுடன் ஒரு பெரும் அதிர்ச்சி. அந்த சிறப்பு புலனாய்வு குழு அந்த குறிப்பிட்ட புகார் தெரிவித்தவரை, அவர் பெயர் அடையாளம் தற்போது வெளியிடப்படவில்லை, என ரகசியம் பாதுகாக்கப்படுகிறது. அவரை அழைத்து வரும்போது முகமூடி போட்டுதான் அழைத்து வருகிறார்கள். அவருடைய பெயர் ரகசியம் காக்கப்படுவது. அவர் கிட்டத்தட்ட 35 இடங்களிலே நாங்கள் இங்கெல்லாம் புதைத்திருக்கிறோம் என அடையாளம் காட்டுகிறார். அதிலே முதலில் அந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள 13 இடங்களில் அந்த குழிகள் தோண்டப்படுகின்றன. அந்த எச்சங்கள் இருக்கிறதா என முதலில் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் தற்போது முழு காட்சிகளாக பார்ப்போம். என்ன நடக்கிறது, பின்னணி என்னென்ன இதுவரை கிடைத்திருக்கிறது, சிறப்பு புலனாய்வு குழு என்ன செய்கிறது என்பதை தற்போது பார்ப்போம். முதலில் இந்த காட்சிகளை நாம் அந்த காட்சிகளை பார்ப்போம். அந்த முகமூடி அணிந்த அவர், இவர்தான் அந்த புகார் தெரிவித்தவர், மங்களூரு நீதிமன்றத்திலே சென்று பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்தவர். தற்போது முகமூடி அணிந்து அவரை அழைத்து செல்கின்ற காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள இந்த வனாந்தர பகுதி தான், இங்குதான் எவ்வளவு பொதுமக்கள் பார்க்கிறார்கள் பாருங்கள். அது என்றால் இது மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தை மட்டுமல்ல, பயத்தையும் அச்சத்தையும் அந்த மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது. நம்ம ஊரில் இப்படியா, கோவில் ஊர் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே இப்படியா என்ற ஒரு அதிர்ச்சி அவர்களுக்கு. என்றால் இங்கு சில பல கொலைகளில் 100க்கும் மேற்பட்டோரை கொன்று புதைத்திருக்கிறோம் என்று அவர் கூறியிருப்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக ஏற்படுத்தியிருக்கிறது. எனவேதான் இந்தியாவையே மிரள வைக்கின்ற மனித புதைக்குழியாக இது இருக்குமா என்ற அச்ச உணர்வுடன் தற்போது நாம் பிரத்யேகமாக அந்த காட்சிகள், அங்கு என்ன நடக்கிறது, எப்படியெல்லாம் பாருங்கள். கிட்டத்தட்ட 30 பிரணவ் மொஹந்தி என்ற IPS அதிகாரி தலைமையில் ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது. DIG அனுசேத், SP காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கக்கூடிய ஜிதேந்திர தயாமா, அதே போன்று புத்தூர் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் உள்ளிட்ட 3 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் சப் இன்ஸ்பெக்டர்கள், தலைமை கான்ஸ்டபிள்கள், காவலர்கள் என கிட்டத்தட்ட 35 பேர் கொண்ட சிறப்பு குழு அந்த இடத்திலேயே முகாமிட்டிருக்கு கடந்த 4 நாட்களாக. 29ஆம் தேதி இந்த பணிகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. முதலில் இந்த நேத்ராவதி ஆற்றங்கரையில் உள்ள 13 இடங்களிலே தோண்டும் பணி தொடங்குகின்றது. ஒவ்வொரு இடமாக அந்த நபர், குறிப்பிட்ட அந்த முகமூடி அணிந்த நபர் எந்தெந்த இடங்களிலே நாங்கள் பிணங்களை, சடலங்களை புதைத்தோம் என்று கூறுகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம்
அந்த அடையாள குறியிடப்பட்டு அந்த இடங்களில் ஒவ்வொன்றாக தோண்டப்படுகிறது. நீங்கள் தற்போது பார்க்கின்ற காட்சிகள் பிரத்யேக நமக்கு அங்கிருந்து கிடைத்த காட்சிகள். அந்த நேத்தநிதி ஆற்றுகின்ற புல் வனாந்திரமாக இருக்கிறது. அங்கு நிறைய செடி கொடிகள் எல்லாம் படர்ந்திருக்கின்றன. அவற்றிலே ஒவ்வொரு இடமாக தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் 5 இடங்களிலே பெரிதாக எதுவும் கிடைக்கவில்லை. முதலிலே ஒரே ஒரு பான் கார்டு கிடைத்திருக்கிறது, ஒரு ரவிக்கை ஜாக்கெட் என்று கூறுவாங்களே அது கிடைத்திருக்கிறது, பிறகு ஒரு ஏடிஎம் கார்டு கிடைத்திருக்கிறது. ஆனால் 6வது குழி நேற்று தோண்டும் பொழுது அதிர்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. 6வது குழியை தோண்டும் பொழுது 2 மண்டை ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் ஒன்று ஆண் மண்டை ஓடாக இருக்கலாம், மற்றொன்று பெண் மண்டை ஓடாக இருக்கலாம் என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சில கிட்டத்தட்ட 10-15 எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. கை எலும்பு, கால் எலும்பு என 10, 5, 15 என்று கூறுகிறார்கள். தோராயமாக எலும்புகள் கிடைத்திருக்கின்றன. உடனடியாக அவற்றை எல்லாம் எடுத்து ஒரு சிறப்பு பாலித்தீன் பைகளிலே போட்டு அதை உடனடியாக ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். DNA பரிசோதனை போன்றவை எல்லாம் செய்யப்படுகின்றன.